For class 10 exercise 2.6 arithmetic progression find the sum of Tn equal to a plus n minus 1 into d. அப்போ d how will you find 7 minus 3? a வந்து 3, n வந்து number of terms. In the question itself it is given. You have to find sum of the terms formula n by 2 bracket 2a plus n minus 1 into d. So for n you substitute 40 by 2, then 2 bracket, substitute the a value, then n minus 1 into d வந்து 4. So 2 3s are 6, 40 minus 1 39. So 39 into 4, then add with 6. Some students may do like this. 3 2s are 6, இது 39. இந்த ரெண்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும் 45. அதுக்கப்புறம் அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ராங். இதுதான் கரெக்டு. 39 into 4 then add with this. அதனால தான் இந்த ப்ராக்கெட் போடணும். ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணக்கூடாது. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 3240. Now subdivision 2, 102, 97, 92 என்ன வருது? அப் டு 27 டேர்ம்ஸ்னு இருக்கா? இவ்வளோ டேர்ம்ஸ் அப்படின்றது தான் இதுதான் n. ஸோ n தெரியும். அண்ட் திஸ் இஸ் a. வாட் இஸ் d? d ஈக்குவல் டு t2 மைனஸ் t1. ஸோ 97 மைனஸ் 102 ஈக்குவல் டு 5. கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ், ஏன்னா ஸ்மால் நம்பர் மைனஸ் கிரேட்டர் நம்பர். ஸோ மைனஸ் 5 அவ்வளோதான். ஜஸ்ட் யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ. ஹியர் n ஈக்குவல் டு 27 கொஸ்டின்லேயே இருக்குது. ஸோ n by 2. ஸோ n-க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 27 by 2, 2 bracket a is given here, then n minus 1 into 2. a வந்து 102, then 27 minus 1. மறக்காமல் இந்த ப்ராக்கெட்டை போட்டுக்க, ரிமூவ் பண்ணாத. இதை மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஆட் வித் திஸ் நம்பர். ஸோ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 204 103. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் 999. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ சப்டிவிஷன் 3ல் பார்த்தீங்கன்னா 6 + 13 + 20 எட்ஸெட்ரா + 97 இருக்குது. இதில் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இல்லை. we don't know the n value. So n வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். here it is given last term. போன சம்லையெல்லாம் பண்ணா you are given n value. இவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது, 27 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது. பட் இந்த கொஸ்டினில் அது இல்லை. அதில் பற்றி போன கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கமாவாக இருக்கும். இப்படி கமாவாக இருக்கும். இந்த கொஸ்டினில் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த 97 லாஸ்ட் டேர்ம். ஸோ l minus a by d plus 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். a வந்து ஃபஸ்ட் நம்பர், d separate this 13 minus 6. ஸோ you are finding the number of terms. அதுக்கப்புறம் இப்போ we know the formula. if you know the number of terms, இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், ஆர் டைரக்ட்லி யூ கேன் யூஸ். இதுவும் ஷார்ட் ஃபார்முலா, இதுவும் யூஸ் பண்ணலாம். if you know the last term, you can use this formula also. So after finding n, you can use this. So when you simplify, you are getting the answer 721. Now question number 2, how many consecutive odd integer beginning with 5 will sum to 480? Answer 480 வரணும் அப்படின்னா how many odd integers வேணும் அப்படின்னு சொல்லி. what is meant by odd integer? odd நம்பர்னால் எது? 1 3 5 7 and so on. இந்த மாதிரி எவ்வளோ நம்பர் வேணும் அப்படின்னு. பட் இந்த கொஸ்டினில் என்ன ஒரு க்ளூ இருக்குன்னா, பிகினிங் வித் 5 5ல் பிகினிங் ஆகுது. அப்போ இந்த 1 3 இல்லை, 5 7 9 எட்ஸெட்ரா. இந்த எட்ஸெட்ரா போடுறோம் இல்லையா, இதில் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது. ஓகே, வாட் இஸ் த அனதர் கண்டிஷன் கிவன்? 480 வந்து சம். இது எல்லாத்தையும் ஆட். இது 480 நாட் லாஸ்ட் டேர்ம். இதை பார்த்தோன்னே லாஸ்ட் டேர்ம் வந்து 480 அப்படின்னு நினைக்கக்கூடாது. தட் இஸ் ராங்.
இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை சம் பண்ணால் 480 வருது. சம்முக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், we know n/2 bracket 2a plus n minus 1 into dங்கிற ஃபார்முலா தெரியும். n/2 2a plus n minus 1. இதனுடைய ஆன்சர் தான் 480. இதனுடைய ஆன்சர் தான் 480. அப்போ n தான் தெரியாது. தட் ஒன்லி we want to know. இதை a வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்க. d we know t2 minus t1. எப்படி இங்கே இது ஸ்டார்டிங் 5, அடுத்தது 7, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 2. ஸோ ஆஃப்டர் substituting you take n inside. இங்கே 10 + 2n 8 வருமா, 8 into n 8n. தென் இது மல்டிப்ளை பண்ணிக்க. தென் +96 இந்த சைடு கொண்டு வா, -96 டிவைடு பை 2. ஏன்னா 2 வந்து காமனாக இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணால் -480. தென் இங்கே உள்ள வந்து +4 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஃபார் திஸ் யூ ஆர் கெட்டிங் 24 and 20. நான் மெனி டைம்ஸ் we told கிரேட்டர் நம்பர் சைன். இந்த சென்டரில் இருக்கிறது வந்து யூ ஆர் யூஸிங் ஃபார் கிரேட்டர் நம்பர். இந்த 2 நம்பர் எடுப்பு இல்லையா, அதில் வந்து கிரேட்டர் நம்பருக்கு தான் இந்த ப்ளஸ் சைனை யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ n + 4 n minus 20 equal to 0. That means n equal to -24, n equal to 20. -24 number of terms மைனஸில் சொல்ல மாட்டோம். So that you are taking n equal to 20. So there are 20 consecutive terms. Then question number 3. nth term of an AP is, so nth term அப்படிங்கிறப்போ this is tn. tn உடைய general form இங்கே இருக்குது. Find the sum of first 28 terms. terms அப்படின்னாவே you are given n. So you know n value. அப்போ if you know a and d, அதை வந்து நம்ம இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ n-க்கு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ you are getting, இதுதான் a, this is a. ஏன்னா t1 தானே a, first term is a. Then 2, for n you substitute 2. 8 minus 3 5, t2. Then what is d formula, t2 minus t1. So 5 minus 1 equal to 4. இப்போ a தெரியும், n தெரியும். So that you can find the sum of first 28 termsக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், Sn equal to n/2 2a plus n minus 1 into d. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் a and d, மறக்காமல் இங்கே ப்ராக்கெட் போட்டுக்க. தென் சிம்பிளிஃபை திஸ், தென் ஆட் வித் 2. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் 1/5. இதுவும் அப்படி தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய இதில் வந்து இந்த எக்ஸாமில் இது கேட்டிருக்காங்க. ஸோ 12th, in an AP the ratio of the 6th term. 6th term அப்படின்னா என்ன, T6. 8th term அப்படின்னா T8. ஆர் இந்த ரேஷியோ 7:9. அப்போ ரேஷியோ அப்படிங்கிறப்ப யூ கேன் ரைட் T6 to T6 to T8 இப்படியும் எழுதலாம். ஆர் யூ கேன் ரைட் T6 divide T8 இப்படி எழுதலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 7:9, 7/9. Now cross multiply and we are getting one equation. Next வந்து find the ratio of 9th term and 13th term. 9th termனா என்ன, T9. 13th termனா T13 வந்து நம்ம இது வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ யூஸிங் திஸ் இதை சப்ஸ்டிட் பண்ணிக்க. ஃபார் n you are substituting 6 minus 1. Then another n 8 minus 1 cross multiply. இதெல்லாம் ஈஸி தான். இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் கிரேட்டர். 7 9ல் எது கிரேட்டர், இது. இதை ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது எடுத்துட்டிங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டேக் 9 இன்சைட், தென் டேக் 7 இன்சைட். இது இதெல்லாம் எடுத்து யூ கேன் ஃபார்ம் an ஈக்குவேஷன்.
இங்கே வந்து 2a ஈக்குவல் டு 4d அப்படின்ட்டுருக்கு. அப்போ a ஈக்குவல் டு 2d. இந்த a வேல்யூவை யூ கேன் சப்ஸ்டிடியூட் ஹியர். இதுதான் வி வாண்ட் டு ஃபைண்ட் இல்லையா, இது டு ஃபைண்ட். ஸோ T9க்கு a ப்ளஸ் 9 மைனஸ் 1 இன்ட்டு d, T13க்கு a ப்ளஸ் 13 மைனஸ் 1 இன்ட்டு d. ஃபார் a யூ சப்ஸ்டிடியூட் 2d. ஸோ ஏங்கிற இடத்துல 2d அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிடியூட் பண்ணு. காமனாக இருக்கிற 2வை கேன்சல் பண்ணிடு. ஸோ மேலே வந்து 10d இருக்கும், கீழே 14d இருந்து 2ஆல் கேன்சல் பண்ணிடு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் 5/7. ஸோ ஈஸ்ட்டு அப்படிங்கிறப்போ T9 ஈஸ்ட்டு T13 ஈக்குவல் டு 5/7.